இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்முடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வெளியே போயிட்டு போதித்தவை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட சொல்கிறாங்க. ஏசப்பா என்ன பண்ணுற பாருங்க பார்ப்போம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, போயிட்டு ரொம்ப உழைச்சிருக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தையை இன்னும் போதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க, என்ன பண்ணுங்க, போயிட்டு ஓய்வு எடுங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறார். என்றால் மக்கள் கூட்டம் அவர் நெரிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பாட்டையும் அப்போஸ்தலர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்ல, அவங்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லையா. அந்த அளவுக்கு இறை பணியை இயேசுவும் தன்னுடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. படகு ஏறி பாலைவனத்திற்கு ஒரு இடத்துக்கு ரெஸ்ட் எடுப்போம், ஏன்னா கொஞ்சமாவது ஓய்வு வேணும் இல்லையா. ஏன்னா ஓய்வு என்பது மனுஷனுக்குரிய மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டவரே ஓய்ந்திருந்தார். ஆதியாகமத்தில் 6 நாட்கள் கடவுள் இந்த உலகனை படைக்கின்ற பணியை செய்தார். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தார், ஓய்வு எடுத்தார். அப்படி மனுஷனுக்கு ஓய்வுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இங்கே இயேசுவை பாருங்க பார்ப்பீங்க, ஓய்வு எடுக்கலான்னு திருத்தூர் இயேசப்பாவும் போகிறாங்க. மக்கள் அப்பயும் விடலை. இவங்க எங்கே போக நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு மக்கள் இவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்துட்டு அவர் அந்த வார்த்தையை நம்ம ஆழமாக வாசிக்கிறோம். அவர்கள் கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அங்கே மக்கள் கொசம் கூடி இருக்கிறாங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடி மக்கள் அங்கே இருக்கிறாங்க. பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால், வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருப்பதை கண்டார். அவங்கள கூட்டி சேர்க்க ஆள் கிடையாது, அவங்கள பார்த்து பராமரிக்க ஆள் கிடையாது. ஒரு ஆட்டு மந்தைன்னா ஒரு ஆயன் இருக்கணும். அதை பண்ணுவான், அவன் கூட்டி சேர்ப்பான், எங்கே பசுமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். ஒரு ஆயன் இருந்து செய்வான் அந்த காரியத்தெல்லாம். அந்த ஆயன் இல்லா ஆடுகளை இப்போ அந்த மக்கள் எங்கே அலக்கழிக்கப்படுறாங்க. இந்த ரோமை ஆட்சியில், அந்த யூதர்கள் ஆட்சி முறையில் அந்த மக்கள் அப்படி கஷ்டப்படுறாங்க. அப்போ ஏசப்பாவை பார்க்குறாங்க, இவரால் ஒரு விடிவு காலம் நமக்கு வராதா என்று மக்கள் அவரை தேடி சாரசாரியாக வர்றாங்க. இந்த நிகழ்வு ஏசப்பா பார்த்துட்டு, அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல இருந்ததால் அவர் மீது பரிவு கொண்டார். இந்த பரிவுங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அதனுடைய அந்த எபிரேய சொல்லினுடைய ஆழத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நம்ம பரிவு என்றால் எபிரேயத்தில் நீங்கள் ஓசையில் பார்க்கணும், அது ஓசையில் பார்க்கலாம். நான் பரிவியனும் கட்டுகளால் அவர்கள் நடத்தி கூட்டு வந்த சொல்லி சொல்லுவார். அந்த யாவே ஆண்டவர் சொல்ல மாதிரி அதை இருக்கும் பாருங்க. பரிவி என்றால் ரகம் என்று சொல்லுவார்கள், ரகம்மி என்று சொல்லுவார்கள். இது ஆண்டோட இரக்கத்தை, பரிவினை குறிக்கும், கேட்டுசி. இந்த பரிவு என்பது தமிழில் என்ன பொருள்படும் அப்படின்னு சொன்னோம்னா, பெண்களுடைய மார்பகத்தினை குறிக்கும், பெண்களுடைய கர்ப்ப பையனை குறிக்கும். இந்த ரகமே என்றால் அதுதான் பொருள் இருக்கு. எப்படி கர்ப்பப்பை இந்த உலகத்தில் ஒரு புதிய உயிரை படைப்பதற்கான சக்தி அந்த கர்ப்பப்பைக்கு மட்டும்தான் உண்டு, பெண்ணுடைய கருவறைக்கு மட்டுமே உண்டு. அது இல்லாமல் அந்த உலகத்தில் உயிர் ஜனிக்க முடியாது. அந்த கருவறை, கர்ப்பம் சொல்லுவாங்க, அதற்கு ரகமே என்று சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னால் அதுதான் இந்த உலகத்தில் உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஆற்றலை கொண்டது தான். அந்த கருவறை கொண்டு அந்த பெண்கள் கடவுளுக்கு இணையானவங்க. இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க பார்ப்போம். பெண்கள் கர்ப்பமாக இருந்தால்
ஒரு எதுவும் சபிக்காதன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சபிக்காதம்மா எதுவும் ஏன்னா நீ வாய் உயரமாக இருக்கிற, நீ மனசில் வந்து ஏதாவது சொல்லிடாத, நமக்கு பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் கருவறை என்பது ஒரு இறைவனுக்கு இணையான ஒரு அந்த அந்த ஒரு இடம் அது. இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க பார்ப்போம். இன்னொரு வார்த்தை வருங்க, அதில் மார்பகம்னு வரும். ஏனென்றால் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறகுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை எந்த சாப்பாடு சாப்பிட்ட உயிராக இருக்க முடியாது. ஆனால் தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தையுடைய உயிரை பிடித்து நிறுத்தக்கூடிய சக்தி கொண்டது. அதை இல்லாமல் இந்த குழந்தை உசுரோடு இருக்க முடியாது. அது வளர்ந்து ஆன பிறகு என்னன்னா கொடுத்துடலாம் நீ. ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் ஜனித்த பிறந்த அந்த நிமிடத்தில் அந்த குழந்தையினுடைய உசுரை பிடித்து நிறுத்தக்கூடிய சக்தி தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு. சரிங்களா? அந்த அந்த கொங்கைகளுக்கு, மார்பகத்துக்கு மட்டுமே அந்த சக்தி வல்லமை உண்டு. வேற எதுக்கு தர முடியாது. எனவேதான் கடவுளுடைய இரக்கத்தை, அவருடைய பரிவை இந்த மார்பகத்திற்கும் அவருடைய கருவறைக்கும் பெண்களுடைய கர்ப்பப்பைக்கும் ஒப்பிட்டு சொன்னாங்க யூதர்கள். அந்த எபிரேய மொழி சொன்னாங்க. நான் பரிவுன்னு சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட கடவுளுடைய இரக்கமான உலகத்தில் வாழ முடியும். எப்படி ஒரு குழந்தை தாய்ப்பால் இல்லாமல் உசுறு வாழ முடியாதோ, அந்த கருவறை இல்லாமல் இந்த உலகத்தில் ஜெனிக்க முடியும், அதை போல கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ முடியாது. ஆனோட இரக்கத்தை இல்லாமல் யாரும் ஒருத்தன் வாழ முடியாது. உலகத்தில் வாழ்க்கைறதே கிடையாது. தன் பரிவு. அப்பேற்பட்ட அந்த ஒரு உன்னதமான அந்த ஒரு இரக்கத்தை கடவுள் மக்களுக்கு கொடுக்குறாரு. ஏசப்ப பாருங்க, அப்போ 1000 ஆடுகளை போல மக்கள் கிடக்குறாங்க. இவங்க பாருங்க, ஆண்டவர் அவரோட பரிவு கொண்டார்னு வார்த்தை வருது பாருங்க. இங்க என்னடா உபதேச கதை சொல்றாரான்னு கேட்கக்கூடாது. நீங்க இந்த பரிவுங்கிற வார்த்தைக்கு பொருள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆதி ஆகமத்துக்கு போங்க. 49ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனம் நீங்க வாசிக்கணும். நீங்க பிற்பகுதி வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இது யாக்கோபு தன்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசி கூறுவார் தன்னோட இறுதி காலத்தில். அப்போ அந்த ஆசி மொழிகளில் இவ்வாறு வரும் பாருங்க பார்ப்போம். கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியால் உனக்கு அவர் ஆசி வழங்குவார். கொங்கைகளுக்கும் பின்னுடைய மார்பக அதனாலும் இந்த கருவறைக்கும் உள்ள ஆசியார் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்னு சொல்லி வார்த்தை. அது கடவுள் உங்களை பரிவு காட்டட்டும்ங்கிற வார்த்தை இது. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம் நாம. எஸ்ஐயா 66:11 வாசிக்கலாம் நாம. ஏனென்றால் கடவுள் அப்போ அத்துணை இறக்கம் கொண்டவர். அதான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வேற எதுவும் ஆண்டோடைய புகழ் சொல்ல முடியாது நம்ம. அப்பேற்பட்ட அருளையும் ஆசையும் நம்ம மேல பொழிகிறவர் இறைவன். அந்த இறைவனுக்கு நாம என்ன செய்ய போறோம்? கடவுள் நம்ம கிட்ட வேண்டுவது என்ன? நாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சகோதரர்களே. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். நமக்காக அப்படி இருக்கின்ற அந்த தெய்வத்துக்கு நாம் என்ன செய்ய போறோம்? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கல எதுவும். நன்றின்னு சொல்லுவோமே. நன்றி இயேசுவே, எங்களுக்கெல்லாம் இது காப்பாற்று அந்த வார்த்தை சொல்லுவோமே. நாம அது கூட நம்ம சொன்னது கிடையாது. நமக்காக உழைக்கிறவங்களுக்கு நம்ம நன்றின்னு சொல்ல கூட நம்ம வாயில் வார்த்தை வரமாட்டேங்குது. ஒரு திரைப்பட ஒரு சண்டை பயிற்சி ஒரு இயக்குனர் அவர் டிவியில் அவர் பேட்டி காண்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் இந்த நெறியாளர் கேட்குறாரு அவர்கிட்ட, ஏங்க இவ்வளோ அடிப்படுதுன்றீங்க, அப்படிலாம் ஒரு டூப்பெல்லாம் போடும்போது ஏதோ அடிப்படுது இப்படிலாம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு திடீர்னு உசுறு போசு என்னங்க பண்ணுவீங்க? எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டம்லாம் போயிடும் சார். எப்போங்க? தியேட்டரில் மக்கள் அதை பார்த்து கை தட்டுறாங்க பார்த்தீங்களா? விசில் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? விசில் அடிக்கும்போது இது கத்தும் பொழுது அதற்கு எங்களை பார்த்து அவங்க அந்த மகிழ்ச்சியில் அவங்க செயல்படும் பொழுது எங்களுக்கு எல்லா கஷ்டமும் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? நமக்காக ஒருத்தர் உழைக்கின்ற கஷ்டப்படு, நமக்காக ஒருத்தவங்க இருக்கு செயல்படுகின்ற பொழுது அவங்களுக்கு நன்றி இல்லை ஒரு புகழ்ந்து தேங்க்ஸ் பொழுது நல்லா இருக்கு சந்தோஷமா அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இயேசு வழியாக எப்போதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பள்ளியை செலுத்துவோமாக. ஆண்டவரை புகழ்ந்து பாடணுங்க. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவரை புகழ்ந்து பாருங்க. நல்லவர் என்றென்றும் பொழுது அவரை இறக்கும் திருப்பாட்டு பாருங்க. ஆண்டவரை புகழ்ந்து பாடணும், அவர் மகிமைப்படுத்தணும். அவர் நம்ம
இன்னும் பாருங்க பார்ப்போம். நம் உதடுகள் வழியாக நாம் செலுத்தும் இந்த காணிக்கையே கடவுளுக்குரிய பலி. வேற எந்த பலியும் தேவையில்லையா? நமக்கு மீட்பனை கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, தினமும் எந்திரிச்சு ஒரு நன்றி சொன்னா என்ன? ஆண்டவர் புகழ்ந்து ஏத்தனா என்ன? கடவுள் விரும்புறது அவ்வளவுதான். வேற ஒண்ணு நீ செய்வானா? எனக்கு ஒன்றும் புதுசா ஒன்று இப்போ நகை நட்டு இப்போ செல்வ செழிப்பு எனக்கு தேவை கிடையாது. எனக்கு நன்றி, அந்த நன்றின்னு வார்த்தை சொன்னாலே அந்த புகழ்ச்சி அதுவே போதுமே உனக்கு. அவனோட விருப்பம் தான். வார்த்தை சொல்லுங்க. திரும்ப உதடுகள் அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை புகழ்ச்சி நம்ம நன்றின்னு அவரை புகழ்ந்து சொல்லி பார்ப்போம். பிரைஸ் சொல்லி பார்ப்போம். அந்த வார்த்தையை மிகப்பெரிய வார்த்தை இல்லையா? இன்னும் பாருங்க பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். கடவுள் எல்லாம் நமக்கு செய்கிறாரு. அதே போல நீங்க என்ன பண்ணுங்க? நல்லது செய்யுங்க, பகிர்ந்து வாழுங்க. இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. ஆண்டவர் எது எதிர்பார்க்க? எனக்கு கூட எதிர்பார்க்க நீ நல்ல பிள்ளையா இருப்போதும், நீ நல்லவனா இருப்போதும். வேற எனக்கு எதுவும் அள்ளி கொடுத்துட வேண்டாம். என்னுடைய ஆலயத்துக்கு வந்து அப்படியே கொட்டி கொட்டி வேண்டாம். நீ நல்லா இருப்போதும். ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் என்ன பண்ணாராம், வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டிக்கிட்டாரு. அம்மா, நான் வந்து உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து நான் வந்து ஒரு உண்டி நிறையா பணம் சேர்த்து வச்சு ஆண்டவர் உங்களுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்குற மாதாம்மான்னு வேண்டிக்கிட்டாரு. தலைவன் என்ன பண்ணுறாரு, அவர் உண்டி போட்டு இல்லை காசு போட்டு வந்தார். நிறையா அவர் காசு நிறைய சேர்த்து வச்சு வந்தார். அப்போது அவங்களுடைய மனைவி என்ன பண்ண வராங்க, எங்க வீட்டில் செலவு காசு இல்லைங்க, காசை வந்து ₹100 கொடுங்க, அரிசி பருப்பாங்க காசு இல்லை. என்கிட்ட ஏது காசு என்கிட்ட போ அப்படின்றாரு. ஏங்க அதான் காசு ஒரு வீட்டில் வச்சுருக்கீங்க, ஒரு ₹100 கொடுங்க, அரிசி பருப்பு அந்த பிள்ளைங்க என்ன சாப்பாடு காசு இல்லைன்றா கொடுங்க. வைக்கிற பொழுது உடனே அவர் பொறுத்து போகிற போகும். உனக்கு அறிவுக்கு தான் உனக்கு, நம்ம புத்தி தான் உனக்கு, உண்டம் என்னதான் சாமி காசு அதை போய்க்குவாரு. ஓ, வீட்டுக்கு சாப்பாட்டு காசு இல்லை, சாமி காசு. சரி, கொஞ்ச நாள் போகிறது. அவங்களுடைய சின்ன மகள் வர, அப்பாப்பா எங்கள் டூர்லலாம் எல்லாரும் பிக்னிக் போகிறாங்கப்பா, எல்லாரும் ஜாலியாக போகிறாங்கப்பா, நானும் பிக்னிக் போகிறேன்ப்பா, எனக்கு ஒரு ₹100 தான் கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு. என்கிட்ட அம்மா என்கிட்ட காசு, அதெல்லாம் ஊருக்கெலாம் எங்கள் ஊருக்கு போனால் நீங்கள் போய் வீட்டில் இருங்க, எங்கே போகாதீங்கன்னு சொல்லி அவரு. இந்த குழந்தை கேட்குறா, நான் பார்ப்பனே அந்த சாமி கூடத்தில் பாக்ஸில் காசு போட்டு வைப்பீங்களே, அது ஒரு ₹100 எனக்கு கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. இது பாரு, ஐயோ நீ புள்ளியா, நீ பேய் சாமி காசை போய் ஓடிப்போம். சாமி காசு. கொஞ்ச நாள் போகிறது. பக்கத்து வீட்டு சகோதரி உடனே ஓடி வராங்க. அண்ணன் என் வீட்டுக்காரருக்கு அடிபட்டு போச்சுண்ணே, கால் அடிபட்டு ரத்தம் வருதுண்ணே, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், ஒரு ₹200 கொடுங்கண்ணே, ஆட்டோவுக்கு கையில் காசு இல்லைண்ணே, நான் நாளைக்கு கொடுத்துட்றேண்ணே, கொடுங்கண்ணே, உதவி செய்யுங்கண்ணே என்று சகோதரி கேட்குறேன். ஐயோ என்கிட்ட எதுமா ₹10 கூட இல்லைம்மா, என்கிட்ட என்ன பண்ணுறேன்னு தெரியலம்மா அப்படின்றாரு. நம்ம சகோதரி வேறு இன்னொரு உதவி கேட்க ஓடி போயிடுறேன். திருவிழாவுக்கு போகிறாரு. உண்டி காசெல்லாம் எடுத்து அதை துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி துணியில் கொட்டி மூட்டை கட்டி போயிட்டு ஒரு வேளாங்கண்ணி உண்டியில் போய் டொம்முன்னு போட்டுறாரு. வச்சுக்கோ, இந்த காணிக்கையால் அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைவார்களா? சத்தியமாக சொல்கிறேன், மாதா கிட்ட மட்டும் ஒரு தடி இருந்துச்சு மண்டையை பழக்க மாட்டாங்க. ஏன்டா பொண்டாட்டி வீட்டில் ₹10 அரிசி கேட்குறா, அது கொடுக்க விதியை தண்ணி உன் குழந்தைய, அந்த குழந்தை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு, ஒரு அப்பா வந்து கேட்குற அந்த பிள்ளைக்கு கொடுக்க துப்பில் உனக்கு. பக்கத்து வீட்டில் அண்டை ஒன்று அயனானுக்கு உதவி செய்யலான்னு சொல்லியிருக்காரு. ஆத்திர அவசரம் பிள்ளைக்கு நம்ம வீட்டுக்காரனுக்கு கால் உடஞ்சி போச்சு, மருத்துவமனைக்கு ஒரு செலவு கொடுக்குறது, ஆஸ்பத்திரிக்காக போகும் ஆட்டோக்குங்கிற அந்த உதவி செய்ய துப்பில் உனக்கு. மூட்டை கடை உனக்கு கொட்டுற உனக்கு மாமா கேட்க மாட்டாங்க, சத்தியமாக கேட்டுருப்போம். சகோதரர்களே, நாம் கடவுளோட இறக்கத்தை பெறுறோம். நம்ம ஆண்டவருக்கு இப்படி கொட்டவன அவசியம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் மட்டும் கேட்குற பழி எதுன்னு பாருங்க பார்ப்போம். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள்.
அது எனக்கு போதும். நீ நல்லவனாயிரு, உன்கிட்ட இருக்கிறது என்னமோ கொடு, 4 பேருக்கு கொடு. அது மட்டுமல்ல, நான் உனக்கு இவ்வளோ செய்கிறேன், என்னை நன்றி உள்ளவனா இரு, நன்றியோடு இரு, நீ நல்லவனா இரு. அது ஒன்றும் தேவையில்லை கடவுளுக்கு. இவ்வகை பலிகளே ஆண்டவர் உகந்த பலி என்று இன்றைக்கு வாசகம் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவரை புகழ்ந்தேத்துகின்ற அற்புதமான ஒரு பாடல் தான் இன்னைக்கு திருப்பாடலை வாசிக்கிறோம். நம்ம என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை, என்னுடைய ஆயன் ஆண்டவர் எனக்கு எந்த குறையும் கிடையாது. பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பார செய்கிறார். என் தாகத்துக்கு நீரோடை காய்ச்சிட்டு போறார். எனக்கு புத்துயிர் அளிக்கிறார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதியா நடத்துறாரு இல்லையா. சாவின் இருசூழ் பள்ளத்துல நின்று இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய ஆண்டவர் என்னோட ஆயனா இருக்கிறார். அவர் எனக்கு காவந்து பண்ணுவார். எத்தீங்குக்கு மஞ்சிரேன், என்னுடைய எதிரியே வரட்டும், என் ஆண்டவர் எனக்காக நின்று போரிடுவார். ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. எனக்கு அந்த புகழ்ந்த அந்த புகழ்ச்சி இல்லையா, அது போதும் ஆண்டவருக்கு. அவர் செய்த செயலை மறக்காமல் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளையா இருந்தால் போதும். அது எதுவும் கடவுள் பார்க்கல. சகோதரர்களே, கடவுள் நட்சத்திரவாசம் நமக்கு டைம் கிடையாது. சாப்பிட கூட நேரம் இல்லாமல் மக்களுக்காக இறைப்பணி செஞ்சாங்க. அந்த இறைப்பணிக்காக, அந்த இறைமகன் மெஸ்ஸியாவுக்காக, அந்த இறைவனுக்காக நாம் செய்கின்ற பதில் மொழி என்ன பாருங்க பார்ப்போம். அவருக்கு நன்றின்னு சொல்றது, அவரை புகழ்ந்தேத்துவது ஒன்று. இரண்டாவது, நாம நல்ல பிள்ளையா இருப்பது, நன்மை செய்யி உங்கள்கிட்ட என்ன ஆகிறதோ பகிர்ந்து வாழு. இதுவே ஆண்டவர் முன்னதாக பள்ளின்னு சொல்றாங்க இன்னைக்கு வாசகத்தில். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு பதில் தரணுமா, அவரை புகழ்ந்தேத்துவோம். நம்ம அவர் காப்பாற்ற சரி, நமக்கு என்ன அவனை பதில் கொடுக்க போறோம், அவருக்கு அவரை புகழ்ந்தேத்துவோம். நன்மை செய்யும் பிள்ளைகளாக இருப்போம். நமக்கு பகிர்ந்து வாழும் பிள்ளைகளாக இருப்போம். அவ்வாறு வாழ்ந்தால் நமக்கு கடவுள் என்றும் நம்முடைய பாதுகாவலாக இருப்பார். மாறாக எனக்கு பெற மட்டும்தான் தெரியும், எது கொடுக்க தெரியாது நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம கிறிஸ்துவராக இருந்த ஒன்றும் புண்ணியம் கிடையாது தான் என்னுடைய சிந்தனை. கடவுளே எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்க, நான் எல்லாத்தையும் வாங்கிக்குவேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று நீ ஒன் வே மாதிரி நீ வாங்கிறத மட்டுமே குறிக்கோளாக இருந்து யாருக்கு எதையும் நீ செய்யலைன்னா ஒரு பலனில்லை சகோதரர். எனவே நாம் கடவுளுக்கு தரும் பதில் மொழி இதுதான். நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம், பகிர்ந்து வாழும் பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவரை புகழும் பிள்ளைகளாக இருந்தால் கடவுளுக்கு மகிழ்ச்சி, நமக்கு ஆசீர்வாதம். நன்றி, சந்திப்போம்.